ஆக்சுவலி வந்து ஒரு ஆணாக இருந்து பெண்ணாக இருக்கும் பொழுது, பெண்ணாக மாறும் பொழுது அர்த்தநாரி. கரெக்ட் தானே? ஒரு ஆணுன்னு அந்த வடிவம் மாறும் பொழுது எத்தனை ஒரு சர்ஜரிஸ், எத்தனை ஒரு மன மாற்றங்கள், எத்தனை ஒரு ஒரு அந்த பிறவி பலன் எல்லாமே இருந்தால் அந்த உயிர் வந்து மாறும். கரெக்ட் தானே? அதே மாதிரி ஒரு அகோரியாக இருக்கும் பொழுது அவங்க சிறு வயதிலேயே ஒரு 8லேருந்து 9 வயசுக்குள்ளேயே அவங்களோட குருமார்கள் என்ன பண்ணுவாங்க, லிங்கக்கிரியா சொல்லிட்டு ஒரு பரிகாரம் இருக்குது, ஒரு பூஜை இருக்குது. அது என்னென்னா அதோட ஆணோட அந்த அந்த டெஸ்டிஸ் பெனிஸ் சொல்லுவாங்களே, அதை அப்படியே வந்து கையால் ஸ்மாஷ் பண்ணிடுவாங்க. அந்த யூரினல் பாஸ் போகிறதுக்கு மட்டும்தான் அது வந்து யூஸ் ஆகும், வேறு எதுக்குமே யூஸ் ஆகும். நீங்கள் இந்த கும்பம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல அவங்க கத்திலாம் வச்சு அது மேலே 2 ஆள் நிற்பாங்க. அவங்களோட ஜடாவை வந்து அதில் வந்து கட்டி அப்படி தொங்க விடுவாங்க, கல் கட்டி அந்த இடத்துல தூக்குவாங்க. நீங்கள் அந்த இப்போ கும்ப மேலே போட்டு பார்த்தீங்களா, நான் கூட போயிருந்தேனே, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி நிர்வாண ரூபம். அது பார்த்தாலும் தெரியும் அது வந்து ஒன்றுமே அது பலன் இல்லாத ஒரு இது சொல்லிட்டு. ஸோ அவங்க மட்டும்தான் நாங்கள் அகோரிகளாக ஏற்றுக்க முடியும். ஏன்னா அவங்க தன் ஆண்மை நிலையிலேருந்தே அதை வந்து விலகிட்டாங்க. ஸோ அவங்க அதனால் எந்த பலனும் கிடையாது. ஸோ இதுதான் வந்து அகோரிகளோட முதல் இது. அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அப்படியே வந்து அந்த ஆத்மாவோட செயல்பாட ஆரம்பிச்சிருவாங்க, அந்த ஆன்மீக லைக்கியம் ஆகிடுவாங்க, அந்த தேவியோடவே அவங்க வந்து ஒருங்கிணைச்சிருவாங்க. அப்போ அந்த பூஜைகள் புனஸ்காரங்கள் இப்போ நம்ம எப்படி கோயிலில் வந்து பரிகாரங்கள் போயினே இருக்கும், அதே மாதிரி அவங்க அந்த ஸ்மசானத்தில் அவங்களோட குருமார்கள் என்னென்ன வழி கற்றுக் கொடுத்தாங்களோ அதன் வழி அவங்க போயினே இருப்பாங்க. இதுதான் வந்து ப்ரொசீஜரே. பட் ஆனால் அதை தவிர்த்து மற்றவங்க எல்லாம் வந்து ருத்ராட்சம் போட்டவங்க இது பண்ணவங்கன்னா அவங்க வந்து ஒரு சன்னியாசியாக வேணால் ஏற்றுக்கலாமே தவிர்த்து அகோரியாக ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அதுக்குன்னு வந்து ஒரு எக்ஸாமினேஷன் இருக்குது, அதுக்குன்னு சில வழிபாடு முறைகள் விதிமுறைகள் இருக்குது, அப்போ தான் நம்ம ஏற்றுக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? மற்றவங்க தீட்சகை ஏற்றுக்கலாம், சன்னியாசிகளாக ஏற்றுக்கலாம், சிவனடியார்களாக ஏற்றுக்கலாம், என்ன அந்த மாதிரி ஏற்றுக்கலாம். பட் ஆனால் இந்த நிலைக்கு நம்ம ஒரு காலமும் ஏற்றுக்க முடியாது. அந்த நிலைக்கு நம்மளால் போகணும்னா இப்போ நாங்கள் போகிறோன்னா எங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அந்த நிலைக்கு நாங்கள் சமமாக ஆகிடுறோம். அதனால தான் வந்து கிண்ணர் அக்காடா சொல்லிட்டு எங்கள் இதில் நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அதாவது எங்களோட முன்னோர்கள் என்ன அதுக்கு ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நாராயண திரிபாதி, அவங்க தான் வந்து கிண்ணர் அக்கடா ஹெட்டு. ஸோ அதாவது வந்து கிண்ணர் அக்கனா கிண்ணர்னா திருநங்கைகள். ஸோ திருநங்கை அத்தனையுமே அவங்களுக்கு கண்ட்ரோல் வந்தது, அவங்களுக்கு கீழே வந்துடுறோம். அப்போ வந்து அகோரிகளோடு அவங்க இருக்காங்க. 12 அக்காடாவில் அவங்க ஒரு அக்காடா, அது ஒன் ஆஃப் த ஒரு 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 மினிஸ்ட்ரி சொல்லலாமே, அந்த மாதிரி அவங்க. ஸோ நம்ம சொல்லிக்கலாம். பட் ஆனால் இதை வந்து மற்றவங்க சொல்லணும் கண்டிப்பாக முடியாது. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு அக்காடா இருக்கணும், அவங்களுக்குன்னு சில பாரம்பரிய முறைகள் இருக்கணும், அவங்களுக்கு குருமார்கள் இருக்கணும், அந்த குருமார்கள் வழியில் அவங்க வரணும். ஸோ அதனால் அதை நம்ம சொல்ல முடியாது.